வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறது எப்படின்ற பார்க்குறோம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறணும். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இது ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒன்று சேர்த்து நம்ம நல்லா தண்ணி விட்டு 2 டைம் 3 டைம் நல்லா அந்த நுரையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் குக்கரை வைக்கணும். குக்கரை வச்சு நம்ம அரிசி ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் பருப்பையும் அந்த குக்கரில் நம்ம நல்லா போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கறதுனால 4 டம்ளர் தண்ணீர் நம்ம அதோடு கலந்து சேர்த்துக்கிறணும். 4 டம்ளர் எடுத்துட்டு அரை ஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்காக போட்டு அதை குக்கரில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சு 4 விசில் நம்ம குக்கரில் விசில் விடணும். விசில் விட்டால் தான் அது நல்லா பருப்பும் அரிசியும் ஒன்று சேர்ந்து வெந்து தம்மாகி வரும். தம்மாகி வந்த பின்னாடி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கரண்டியால் நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளறி எடுக்கணும். கிளறி நல்லா எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய்யை அந்த பாத்திரத்தில் விட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். நெய் நல்லா சூடேறின பிறகு மிளகு சீரகத்தையும் நம்ம அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மிளகு சீரகம் பொன் முருவலாக வேக வச்சுருக்கதில் அந்த இஞ்சியை போட்டு நம்ம சேர்க்குறோம். சேர்த்த பின்னாடி 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக போட்டு அதில் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். முந்திரி பருப்பையும் நல்லா சேர்த்து அதோட கிளறி வேக வைக்கணும். நல்லா பொன் முருவலாக வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை நம்ம நல்லா வாடை வர்றதுக்காக கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டு அதில் நல்லா வச்சுட்டு அதுக்கடுத்து டேஸ்ட்டுக்காகவும் நம்மளுக்கு பெருங்காயத்தை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு பொன்முருவலாக வர வச்சு இறக்கி வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பையும் அரிசியும் வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதில் போய் இந்த நெய் போட்ட எண்ணெயை அந்த பொங்கலில் ஊற்றி நல்லா கிளறணும். எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம கிளறி நல்லா எடுக்கணும். கிளறி எடுத்து அதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணி தனியாக வச்சுக்கிறணும். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க சாம்பார், சட்னி, வடை